இன்றைய வேத வல்லுநர்கள் தங்களை உண்டாக்கினவரை விட தாங்கள் புத்திசாலிகள் என்று நினைக்கிறார்களா என்று சிந்தியுங்கள். Check whether the Bible scholars of today think they are wiser than God. ஏன் இந்த கேள்வி பாருங்க, 16வது வசனம். நீங்கள் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனத்தை பார்த்து பேசுறார். நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள், குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ? அப்படி சொன்னா என்ன சொல்லுவீங்க? சொல்ல முடியாதுல்ல. என்னன்னா, குயவன் களிமண் இது என்கிறது ஒரு ஊமையான ஒரு காரியம். இந்த பூமியில நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். குயவன் என்ன பண்றான்? களிமண்ணை எடுத்து அவன் பயன்படுத்துகிறான், வணைகிறான், தனக்கு இஷ்டமான பாத்திரமாக அவன் செய்கிறான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த களிமண் வந்து என்ன பண்ணுது? இது வந்து திங்க் பண்ணுது அல்லது பேசுகிறது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? ஏன் மாறுபாடானவர்கள் அப்படின்ட்டு நான் உங்களை சொல்றேன் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்றாரு? எவ்வளவு மாறுபாடானவர்கள் நீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இதை வந்து சொல்றாரு. குயவன் களிமண்ணுக்கு சமமாக எண்ணப்படலாமா? தேவனுக்கு சமமா மனுஷன் தன்னை உயர்த்தி, உண்டாக்கப்பட்டதான மனுஷன் உண்டாக்கினவருக்கு ஒப்பாக தன்னை நினைத்து எண்ணி அவன் செய்கிறதான காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுறார். காலம் எப்படி இருக்கு? மாறி இருக்கா? இன்றைய காலத்துல களிமண் குயவனுக்கு கட்டளை இடுகிறதா? போய் சிந்தித்து பார்க்கணும். களிமண் தனக்கான குயவனை தானே உருவாக்குகிறதா? களிமண்ணை எடுத்து குயவன் பாண்டத்தை உருவாக்கின காலம் மறைந்து இப்ப எப்படி காணப்படுது அப்படின்னு சொன்னா, களிமண் வந்து தனக்கான குயவனை அதுவே உண்டாக்கிக்குதா? களிமண்ணை குயவன் பயன்படுத்தின காலம் போய் குயவனை களிமண் பயன்படுத்துகிற காலமாய் மாறி இருக்கிறதா? கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தெய்வத்தை தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துகிற நிலைக்கு வந்துட்டாங்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன் மாறுபாடானவர்கள்? கேள்வி கேட்டா ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு ஓமையின் மூலமாக. நான் அல்லவா உங்களை பயன்படுத்தணும், நீங்க எல்லாம் எனக்கு ஊழியம் பண்ணணும், நீங்க என்னன்னா என்ன வேலைக்காரனா நீங்க வந்து பயன்படுத்த பாக்குறீங்க, நீங்க எனக்கு வந்து கட்டளையிடுறீங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட வேண்டும். அப்ப குயவன் களிமண்ணை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அவன் உருவாக்குகிறான். ஆனா கிறிஸ்தவம் இன்றைக்கு தங்களுக்கான தெய்வத்தை தாங்களே உருவாக்கி கொண்டார்களா என்று சிந்திக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், திரும்பவும் இந்த ரெப்யூட்டட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. அவர்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள்? தேவன் வந்து சொல்லுகிறதான காரியம் என்ன? அவர் சொல்றாரு, கர்த்தராகிய நானே தேவன். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க வேதத்துல ஏன் இருக்குன்னு போய் சிந்திச்சு பாருங்க. ஏன் வந்து கர்த்தர் நானே தேவன் என்றும் அல்லது தான் ஒருவர் என்றும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? கர்த்தர் தானே தேவன் என்றும் நானே அவர் என்றும் நான் ஒருவர் என்றும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? சிந்திச்சிருக்கீங்களா? அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாட்களில கர்த்தரை என்று வேற தெய்வங்களை தங்களுடைய நகரத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? தங்களுடைய லைஃபுக்குள்ளார அவர்கள் கொண்டு வரார்கள் இஸ்ரவேலர்கள். அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா கர்த்தரை எதற்காக நானே அவர் என்றும் நான் ஒருவர் என்றும் சொல்ல வேண்டும்? ஏன் அப்படின்னா கர்த்தரே 3 பேர் அப்படின்ட்டாங்க. கர்த்தரே 3 பேர் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வந்து நான் தான் அவர் என்றும் நான் ஒருவர் என்றும், நான் ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர் என்றும், என்னோட வேறே தேவன் இல்லை என்றும், எனக்கு சமமானவர் இல்லை என்றும், எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் வேறே தேவன் இல்லை என்றும், என்னுடைய மகிமையை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியும் அவர் சொல்ல வேண்டியதான அவசியம் உண்டாகிறது. உங்களுக்கு புரியுதா? அப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? இல்ல, பிதாவுக்கு சமமான வேறு 2 தேவர்கள் உண்டு, எல்லாம் சேர்ந்துதான் ஒரே தேவன் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுகிறார்கள். இன்னொருத்தர் அன்னைக்கு சொல்றாரு, நான் கேட்டுட்டு இருக்கேன், அவர்கிட்ட இந்த இதே கேள்வி வைக்கப்படும். இப்பெல்லாம் நிறைய ஜனங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அவர் சொல்றாரு? அது என்ன தெரியுமா? 3 பேர்னா எதை குறிக்க தெரியுமா? 3 பரிமாணங்களை குறிக்கிறது. பரிமாணம்னா உங்களுக்கு தெரியுமா? டைமென்ஷன்ஸ், 3 டைமென்ஷன்ஸ் என்று சொல்லி அர்த்தம். இப்ப நான் உங்களுக்கு நிற்கிறேன், இப்ப என்ன வந்து 2 டைமென்ஷனா தான் நீங்க பார்ப்பீங்க. எனக்கு பின்னாடி வந்து ஒரு பரிமாணம், ஒரு பிக்சர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 2 டைமென்ஷன். இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏசி இருக்கு இல்லையா, இது வந்து 3 டைமென்ஷன். என்னன்னா அந்த பக்கம் இந்த இதையும் பாக்குறீங்க இல்லையா, ஆனா பேக் சைடு தெரியாது, அது 4th டைமென்ஷன். இவர் காட சொல்றாரு, ஒரு 3 டைமென்ஷன் தெரியுமா? நம்மளை கூட உண்டாக்கும் போது
3 பரிமாணங்களாக உண்டாக்கினார் தெரியுமா? அந்த 3 பரிமாணங்களும் வித்தியாசமானது தெரியுமா? இது அது அல்ல, அது இது அல்ல, இது அது அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு? அதுதான் சொன்னேன், இவர் வந்து காடு. என்னன்னா இந்த வார்த்தையை பாருங்க, வேத வல்லுனர்கள் தங்களை உண்டாக்கினவரை விட தாங்கள் புத்திசாலிகள் என்று நினைக்கிறார்களா? சிந்திங்க. ஏன்னா ஆண்டவர் தன்னை குறித்து பேசுகிறார், தான் ஒருவர் என்று பேசுகிறார். அவர் 2 பேர்னா 3 பேர்னா அவர் சொல்ல மாட்டாரா? நான் 3 பேர் தான் சொல்வாரா? சொல்ல மாட்டாரா? நாங்க 3 பேர் தான் அப்படி சொல்லுவார். அவர் தான் ஒருவர் என்று சொல்லும் பொழுது நீ இங்கே இருந்து கொண்டு அவர் மூவர் என்று சொல்லுவாய் என்று சொன்னார். நீ தெய்வத்தை உண்டாக்குகிறாய், உனக்கான தெய்வத்தை நீ உண்டாக்குகிறாய். நீ வந்து களிமண் என்கிற நிலையில் இருந்து மாறி உன்னை குயவனாக நீ நினைக்க ஆரம்பித்து விட்டாய்.